பாருங்க பிடிக்கவே சரியான கவலையோட வந்து கொண்டிருக்கணும். ஏன் இவ்வளோ கவலை? அடிவட்டு அவ்வளோ பேச்சு கீச்சிலாம் அழுத்து கொண்டு போனி 5 ஸோ உங்களுக்கு வந்து என்ன 2 வட்ட கிடக்கு 7 5 வட்டிட்டேன். இதில் வந்து 1 2 3 ஜெவமணி வண்டி கேட்க போர் அடிக்கிறோம்க்கா. 22 23 24 25 26 27 25 லைனிங்கு ஏற்கனவே வந்து 50-52 ப்ளவுஸு கிட்ட தைக்காமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. பாருங்க பிடிக்கவே சரியான கவலையோட வந்து கொண்டிருக்கணும். ஏன் இவ்வளோ கவலை? அடிவட்டு அவ்வளோ பேச்சு கீச்சிலாம் அழுத்து கொண்டு போனீங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட இல்லையே. அச்சோ கம்சி போட்டா இவ்வளோ கொலசி பேன எனக்கு பிடிக்கவே கோல் வந்து டீச்சர்கிட்ட இருந்து பிரின்சிபலோட கதை கட்டாம வந்து அவள் எழுதி போயிருப்பாள் அப்படின்னா எனக்கு தெரியும். அவள் போயிருப்பாள். ஒரு நாள் தான் உங்களுக்கு அது லீவு தான் தரு 2 நாள் எக்ஸாம் இல்லையா சொன்னவா ஒரு நாள் லீவு அடுத்த நாள் எக்ஸாம் கொண்டு விடுவோம். உள்ள 2 மணிக்கு போய் படுத்து சொல்ல முடியும். நீங்க என்ன அக்கறையில் என்ன வேலைக்கு போனீங்க வலிக்கிட்ட போயிருக்கோம். அடிச்சிருப்பா இப்போ லேட்டானாலும் கொண்டு வெள்ளத்திட்ட போட்டு விட்டுருப்பேன். டீச்சர் அடிச்சிருப்பா பேசிருப்பா 3 மணிக்கு ஆன்சர் மண்டபத்திலேருந்து யாரை கொண்டு போட்டு இல்லை அதுக்கு விழுந்திருந்திருந்தாலும் இவ்வளோத்துக்கு ஒதுக்கி இருப்பாங்களே. அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்புறேன் நாங்கள் ஒதுக்கி சொன்னாலும் இல்லையாக்கான்னு சொன்னவங்களா இருக்குல்ல யாராவது மேக்கப் கடைக்கு ஐயோ அம்மா அந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்க போர் அடிக்குது அந்த போட தாலி தடிக்கட்டும் கொண்டு கொடுத்தலாம் ஜெவமணி வண்டி கேட்க போர் அடிக்கிறோம்க்கா. அனுட கேட்டது இத்தனை முடிப்பு தான் நைட்டுண்ணா 3 நாள் கல்யாண வீடியோ எதிர்பார்த்து கொண்டீங்க. கிருஷ்ணா ரிலீஸ் பண்ண அப்புறம் போடலாம். நான் நேற்று வீடியோ போட்டுருந்தேன் நேற்று அதை நினைச்சு கல்யாண வீடியோ உண்டு. கிருஷ்ணா போட்டோ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணல. அவர் எடுத்தவர் பார்த்து பின்ன ரெண்டே போடுவாங்க. ஆனால் அவன் ஃபுல் வீடியோ இன்றைக்கு வருமோ நாங்கள் சின்ன சின்ன துண்டு தான் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் மெயின் இது போடுறாங்க. சரி அப்போ நான் போட்டு விட்டேன். அனு தாங்க தொடங்கியிருந்தா போட்டுருக்கலாம். நேற்றோ பண்ணி அப்படி இருந்தால் போட்டுருக்கலாம். அதுகளை போட்டிருக்கலாம். நாங்கள் தொடங்கவே இல்லை டைம் இல்லை போட்டுருக்கோம். வாங்க அது என்ன அது அணுவுக்கும் இல்லை அணுவுக்கும் போடல ஓகே. அப்படியே வந்து பார்த்துச்சுன்னா கடைக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிறில் வந்து கடை திறக்கலான்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்துன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மெயின் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸோ கடை வந்து திறந்து வேலை செய்கிறதுக்காக இல்லை. அதாவது வந்து ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைஞ்சு போய் இருக்குது. அப்போ பகலில் வந்து வெட்டி கொடுத்து அளவெடுத்து நானும் தைக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டமாகவும் சரியான சிரமமாகவும் இருக்குது. ஸோ ஒரு வேலைன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து
சின்னப்படாமல் செய்யலாம். ஸோ வீட்டு வேலையே அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ எத்தனை நேரம் ஃபோன் பண்ணி கூப்பிடும், அது வண்டி கொண்டு வாங்க, இது வண்டி கொண்டு வாங்க, பிள்ளை அங்கே ஏற்றணும் இங்கே ஏற்றணும்னு சொல்லி எத்தனை நேரம் கால் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ அந்த அலுவலும் செய்து கடை அலுவலும் பார்க்குறது சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஸோ உண்மைக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து அது வந்து பெருசாக தாக்காது, நல்ல ஒரு சுமுத்தாக போகும். ஸோ சப்போர்ட்டுக்குமே யாருமே இல்லை, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இந்த நாளுமே வந்து தனியாக தான் கடையில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வந்து என்னென்னு சொல்கிற ஒரு சகோதரர், அதாவது உங்களுடைய வீட்டிலே இன்னொரு சகோதரர் எனக்கு துணையாக இருப்பினோம் அப்படின்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து நல்ல ஒரு வெற்றியை காணலாம். இல்லாட்டி மனைவி துணையாக இருக்கணும், இது ஒன்றுமே இல்லை, நான் தான் இந்த ஆளும் கஷ்டப்படணுன்றதில் உண்மைக்கும் வந்து நேற்று எல்லாம் வந்து பார்த்துன்னு சொன்னால் சரியான அலுப்பு. வெள்ளி சனின்னு சொல்லி 2 நாளுமே வந்து நித்திர விடுறது கூட நேரம் வரையில் இந்த கண்ணெல்லாம் வந்து எனக்கு வீங்கி இப்போ கூட எரிஞ்சு கொண்டிருக்குது. அப்போ வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக படுத்து கொஞ்சம் நேரம் இருப்போம்னு சொல்ல அதுக்கும் வந்து கரைச்சலாக இருந்துச்சு. ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்து கொண்டு இருந்துச்சு, இப்படி உடுப்பல் தேவை அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட வீட்டை சும்மா இருந்து நாளை அநியாயமாக்குவான். ஸோ பகலில் வந்து வெட்டுவோம்னு சொல்லி இருந்தால் எத்தனை பேர் வந்து அளவுடுக்க வந்து கொண்டிருப்பாங்க, அதெல்லாம் சரியான கஷ்டம்னு சொல்லி போட்டு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை உண்மைக்கு வந்து எனக்கு ராத்திரி எல்லாம் சரியான காய்ச்சல். ஆனால் ஒருத்தருக்குமே வந்து சொல்லிக்கொள்ளையில நான் இந்த வாட்டில் எழும்பி பேடம் போட்டு படுத்துட்டேன், சரியான காய்ச்சல். அப்போ இந்த 2 சைட்டு கேம் வந்து சரியான ஒரு மாதிரி குத்து பழு 2 கேம் வந்து சரியான குத்து சரிஞ்சு படுக்கலாது. அப்போ ராத்திரி நித்திர உள்ள கூட எல்லாம் போட்டு. ஸோ 2 நாள் நித்திர முடிச்சு ஒரு டைமுக்கு அப்புறம் போய் நித்திர உள்ளோன்னு பார்த்தா கூட எல்லாம் போட்டு பழுவுக்குள்ளே அப்படி குத்து. அப்போ ஒரு கணம் எனக்கு வந்து பயமும் வேற வலிக்கிட்டு இடவு இப்படி பழுவுக்குள்ளே குத்தி கொண்டே இருக்குது, சுவரும் இருந்தது. அப்போ நானும் வந்து மருந்து எடுத்து பாய்க்கும் அவட்டு கனகாலமாயிட்டு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. அப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயத்தை குறித்து ஒரு ஆள் சொல்லிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆக போது உடையது. அப்போ அதான் நான் பழுவுக்கு குத்து 2 சுவரம் இருக்குத்தானே அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு இதாக இருந்துச்சு. பிடிக்கவள்னு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கட்டாயம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு தான் சொல்லி கொண்டு வந்துச்சுன்னா சரி அவங்களுக்கு அதான் விருப்பம்னு சொன்னால் உண்மைக்கு வந்து அதுவும் வந்து நடக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாவை கண்ட ஒரு நாளும் வந்து நான் பயப்படுற ஆளும் இல்லை. வந்து எப்பப்போ வருமென்னு சொல்லி தெரியாது. இன்றைக்கு இருக்கிறார்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம், நாளைக்கு இருக்கிறார்கள் நாளண்டைக்கு இல்லாமல் போகலாம், அப்படி சாவுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ சரி அது ஒரு நோக்கம் இருக்கு. மற்றது வந்து இன்னும் தெரியல அடிக்கடி வந்து எனக்கு தடி வேண்டிட்டு மேல் பிடிச்சி கொண்டே இருக்கும். ஜெப்பியில் வந்து சரியான தலையடி, காய்ச்சல் குறைஞ்சிட்டு தலையடி. அப்போ போய் மருந்து கடையில் போய் அந்த தடிமீனுக்குன்னு சொல்லி போகிற புளிசையும் முடிட்டு வந்த நான் போட்டுட்டு தான் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய ப்ளவுஸ், அதாவது வந்து எல்லா ப்ளவுஸையும் பட்டுருன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து கஷ்டம். எப்படியும் ஒரு 150-200 ப்ளவுஸுக்கிட்ட இருக்குது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 23ஆம் தேதி ஒரு சுவிஸ்லேருந்து வந்த அக்கா நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து சார் ப்ளவுஸில் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ அவங்களையும் பட்டி போட்டு நேற்றைய தினம் வந்து ஒரு ஃபேமிலி வந்தது. அப்போ அவங்களையும் பட்டணும். அதை விட 50 ப்ளவுஸ் ஒரு ரெடியாக கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க 25ஆம் தேதி வேணுமெண்டு. அப்போ அதுகளும் வந்து கொடுக்கணும். அப்போ உண்மைக்கே வந்து அவங்களுக்கு மாத துவக்கத்துலேயே வந்து தந்துட்டு போனவங்க இன்றைக்கு 25ஆம் தேதி ஆக போகுது. அவங்களோட ப்ளவுஸ் ஒன்றுமே வந்து தைக்கல. அப்போ அதுகளையும் வந்து முடிக்கணும். அப்போ வீட்டில் படுத்திருந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்கார் அக்காவுடைய ப்ளவுஸ்கள் எல்லாத்தையுமே வந்து தைக்கப்போம். ஸோ அவங்க எத்தனை ஒன்று வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நானும் உங்களை மாதிரி தான் பார்க்க போன் பாருங்க காட்டுறேன் இல்லைங்க. இரவே வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனான். இதை வீட்டை கொண்டே மட்டும் ஒன்றா பார்த்தேன். வீட்டை விட்டுறது சரி வராது, வீட்டில் இருந்தால் நிம்மதியே இருக்காமல் இருக்கும். அதான் நான் இங்கே கடைக்கு ஓடி இருந்தது. நிம்மதி என்ன நம்புவாங்க தெரியும், அதை படியல் விட மாட்டாங்க, ஒரு கொஞ்சத்துக்கும் விட மாட்டாங்க. அதை பிடிச்சிருக்கு இதை பிடிச்சிருக்கு அது டென்ஷன் படுத்து போடுவாங்க. 2 பேக்கில் இருக்குது. இது வந்து மயூரியன் இருக்குது. இது இங்கே கூட இருக்குது. கணக்கு ப்ளவுஸ் தான். ஸோ எல்லா ப்ளவுஸுமே வந்து வெட்டி வைக்கிறதா நல்லா எத்தனை ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன நம்பர் பில் நம்பர் 638 பேக் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து 14 ப்ளவுஸ். அதே மாதிரி எத்தனை ப்ளவுஸ் பண்ணுறதையும் பார்த்துருவோம். தலைவடிக்கு சரியா திரும்ப பேனர் ஒன்று போட்டால் தான் சரி போல இருக்கு.
துளசி எண்ணெய் கொஞ்சம் போட்டு வாங்க. அதுக்கு 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 ப்ளவுஸ். ஸோ 21 ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து அவங்க அளவு சட்டை. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அளவு எடுத்தினான். அப்போ இவ்வளோ ப்ளவுஸையுமே வந்து இன்றைக்கி வந்து வெட்டிட்டு போகணுன்னு சொன்னால் நாளே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ வெளியிலேருந்து வர்ற ஓடர்ஸ்கள் மட்டும் இல்லை, ஊர்லேருந்து வர்ற ஓடர்ஸையும் மெயினாக கவனிக்கணும். இல்லை அவங்க வந்து பெரிய தான் கொண்டு வந்து தருவாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு வந்து தச்சு கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக சரியான க்ரௌட். அப்போ உண்மைக்கு வந்து எனக்கு திருப்பி விடுறதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி வேலை கூட இருக்குது தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் காட்ட தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து நான் தச்சு கொடுக்குறேன். அந்த வகையில் நேற்று கூட எத்தனையோ உடுப்பு ஓனர்ஸ்கள் வந்து அவசரம் பண்ண எல்லா கடையிலையும் போய் கேட்டால் ஒரு தடவை செய்தறையில் நீங்கள் டான்ஸ் செய்தாங்கன்னு சொல்லி எத்தனை தரம் வந்து கெஞ்சிருக்கணும். அப்போ நான் ஏன் கெஞ்சிறீங்க, பரவாயில்ல தாங்க அப்படின்னு சொல்லி நேற்று தினம் கூட கண்முழிச்சு எவ்வளோ உடுப்புல வந்து தச்சு கொடுத்துறாங்க. நான் வீடு தேடி கூட கொண்டே கொடுத்துறான். அப்படி தான் எல்லாரையுமே வந்து கனம் பண்ணி எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து தான் தொழில் நாங்கள் செய்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓடர் வந்து நிறைய இப்போ வருது. அதாவது வந்து ஒரு கடையில் தைச்சவங்க எல்லாம் வந்து இப்போ எங்கள்கிட்ட தான் வந்து தைக்கிறது. ஸோ எனி டைமே வந்து கடை வந்து பிஸியாக தான் இருக்கும். இன்னொரு தம்பியை வர கடைக்கு நான் கேட்டிருந்தேன் தைக்கிற தம்பிக்கு. இன்னைக்கு வந்து 2 பேரோட சமாளிக்கிறேன் சரியான கஷ்டமாக இருக்குது. 3வது ஆளாக நான் தைக்கிறேன் இருந்தாலும் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறேனோ தெரியாது ஒரு நாளைக்கு. அன்றைக்கெல்லாம் வந்து நைட் வேலை செய்கிறேன். ஒரு 6 ப்ளவுஸ் தான் தைச்சேன் நான். என்னென்னு சொன்னால் அளவெடுக்கிறது அதுவும் இரவுண்டபடியாக தான் நான் 6 ப்ளவுஸ் தைச்சேன் நான். பகலில் தைக்க இருந்தேன்னு சொன்னால் ஒரு 100 இப்படி முடியும் 100-150 எழும்ப வேண்டி இருக்கும். அப்படின்னா தைக்கிற மூடே போயிடும். என்ன அளவெடுக்கிறது நான் தானே, வெட்டுறது நான் தானேன்னு சொல்லி போட்டு அப்போ சரியான கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ வேலையை பார்த்து ஒரு நாளுமே வந்து சினக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை வந்து எங்களுக்கு விரைக்க அதை வந்து நாங்கள் வெறுக்கக்கூடாது. எப்போயுமே வந்து ஒரு அன்போட சிரிச்ச முகத்தோடு எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் இருக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ப்ளவுஸுமே வந்து வெட்டின பிறகு உங்களுக்கு நான் என்ன மாதிரி எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன்னுன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துச்சுன்னா நேரம் வந்து 6 மணி. கோயில் மணி அடிக்கிற சத்தம் கேட்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அப்போ இன்றைக்கு என்ற அளவு வந்து துறையோட போல் வந்து வெட்டிட்டேன். ஸோ உண்மைக்குமே வந்து இன்றைக்கி வந்து சரியான ஒரு டென்ஷன் குறைவாக இருக்குது. டென்ஷனாக அவ்வளோ அவுட் நான் வெட்டிட்டேன். நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக 2 வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதோட நானும் சேர்ந்து தைக்கலாம்ன்றதில் வந்து ஒரு டென்ஷன் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இத்தனை ப்ளவுஸ் வெட்டிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவங்களுடைய ப்ளவுஸ்களில் வந்து நிறைய ப்ளவுஸ்கள் வந்து இன்னும் வெட்டையில் அந்தந்த கலர் லைனிங் என்னட்ட இல்லைன்றபடியாக என்னட்ட இருக்கக்கூடிய லைனிங்கில் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெட்டிட்டேன். இந்த இதில் பாருங்கள் எத்தனை ப்ளவுஸ்ன்னு சொல்லி 1, 2, 3, 4, 5. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் 2 வெட்ட கிடக்கு. 7, 5 வெட்டிட்டேன். இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 ப்ளவுஸ் வந்து இதில் அப்புறம் வட்டிக்க வச்சு கிடக்கு. இதில் 5 வட்டி கிடக்கு. இவங்களுக்கு வந்து இன்னும் 7 ப்ளவுஸ் வந்து வெட்டணும். ஸோ அந்தந்த கலர் லைனிங் எல்லாம் முடிஞ்சபடியாக வெட்டையில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6 ப்ளவுஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அவங்களுக்கு லைனுக்கு இருந்தபடியாக அப்படியே நாங்கள் வெட்டிட்டேன். இதில் வந்து 2 ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்டணும். அதே மாதிரி இன்னும் ஒரு ஃப்ராக் கொண்டு வந்து வெட்டி கொண்டு இருக்கிறேன். அதாவது வந்து இதுவும் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க தான் ஒரு ஃப்ராக் கொண்டு. ஸோ அதை வந்து கட்டாயம் தச்சு கொண்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன். அப்போ இவ்வளோ உடுப்புமே வந்து இன்றைக்கு வெட்டினது உண்மைக்கும் வந்து சரியாக ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. சொன்னால் நாளைக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். அதுக்காக தான் வந்து எல்லாம் வெட்டினான். ஓகே, இதே எல்லாத்தையும் வச்சு போட்டு ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஏன்னு சொன்னால் மாறுபட்டுரும். ஸோ நானே வந்து குழப்பத்தில் நிற்கிறேன். அப்புறம் மாறுபட்டா என்ன அவைய பேர் வெளியே கிடக்கு. ஆனால் எது ஆர்டர் முன்னு கொடுக்கணுமன்றதுல வந்து குழப்பம் ஏற்பட்டுரும். இப்போ படியெல்லாம் சொல்லிட்டு தான் போனவங்க விவசாயம் எல்லாத்தையும் வந்து வெட்டுங்கோ, வெட்டினா தான் நீங்கள் வந்து கலந்து மாதிரி தைக்கலாம். கலந்து மாதிரி தைச்சா தான் கொஞ்சமாவது வேலை குறையும். ஏன்னு சொன்னால் சரியாக கஷ்டப்பட்டாங்களா அவங்களும் 3 பேருமே வந்து சரியாக கஷ்டப்பட்டாங்களா இல்லையாண்டு இல்லை. ஓகே, அப்போ அந்த முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ஸோ அதாவது வந்து இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை தானே கடைக்கு வந்து கோல்கள் பெருசாக வராது ஏண்டா கூட்டன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போ திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்துச்சு வட்டி கொண்டு கேட்க சரி என்ன ஆண்டு போட்டு ஆன்சர் பண்ணி கதைச்சேன். அதாவது வந்து சுவிஸ்லேருந்து என்னோட முதல் கதைச்சவங்களாம். அப்போ அவங்க வந்து சார்லோஸ் தைக்கணும் தம்பி இன்றைக்கு நீங்கள் போட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் கடை போட்டு தானேக்கா, நான் வந்து கடைக்கெல்லாம் நிற்கிறேன். ஸோ எங்களுடைய சின்னதான ஒரு வேலையில் கொஞ்சம் செய்வோம்னு சொல்லி போட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல அச்சோ தம்பி நல்லா போட்டு நானும் வந்து நீர்வேலிக்கு ஒரு அலுவலாக வேறு இருக்கிறேன். அப்போ உங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ்கள் தைக்கணும் காய்ச்சினான் தானே, அப்போ ப்ளவுஸ்கள் தைக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி அக்கா வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கொண்டு வந்த ப்ளவுஸை பார்த்து உண்மைக்கே வந்து நான் மிரண்டு போட்டேன். ஸோ இவ்வளோ ப்ளவுஸை வந்து ஒரே டைமில் ஒரே அளவில் ஒரே ஆளு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து தைக்கிற எங்களுக்கும் சுகமாக தான் இருக்கும். ஒரே அளவுன்னு சொல்லியிருக்க வெட்டுற எனக்கும் வந்து சுகமாக இருக்கும், தைக்கிற அவங்களுக்கும் வந்து சுகமாக இருக்கும். அப்போ இவ்வளோ ப்ளவுஸையும் ரெடியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் இவ்வளோ ப்ளவுஸும் ஒரே ஆளுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா அவர் உண்மையை சொன்னால் உண்மைக்கே வந்து யாருமே அப்படி சொல்கிறீங்கள எங்கிட்ட வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து தைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த அக்கா வந்து அவங்களுடைய உண்மையை சொன்னால் அதாவது வந்து இது வந்து எங்களுக்கு இல்லை தம்பி, நான் கடை வச்சுருக்கேன், அதாவது தானம் வந்து தைக்கிறனான் தானாம். அப்போ நிறைய பேருக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்கள் வந்து தைச்சி கொடுக்குறான். அந்த வகையில் இங்கே இருந்து சாரி ப்ளவுஸ்கள் வந்து தைச்சி கொண்டு போகிறான். அந்த வகையில் இந்த முறை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். உங்களோட காணொலி எல்லாம் பார்க்குறேன்னா உங்களோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நிறைய ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கே கொண்டே விற்பனை செய்கிறதுக்கு. ஸோ அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து தைச்சி கொண்டு போனவங்க. ஆனால் யாருமே வந்து இப்படி உண்மையில் சொல்கிறேல தெரியாது, நாங்கள் வந்து ரேட்டுகள் கூட எடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே வந்து அப்படி ரேட்டுகள் கூட எடுக்கல. அது அழகில்லை, எங்களுடைய தொழிலுக்கு வந்து அது அழகில்லைன்னு சொன்னால் அவங்க டவுனுக்கு விசாரிக்க சில இடங்களில் வந்து விலை குறைவாக இருக்கும். அப்போ அவங்களாம் அங்கேயே தைச்சிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரே ரேட் தான் எடுக்கின்ற பட்சத்தில் பார்த்தா அக்கா வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கா. அப்போ ப்ளவுஸுன்ற எண்ணிக்கையை வந்து பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உண்மைக்கே வந்து ஒரு அதிர்ஷ்டமான கடைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து நான் பிறந்த நாள்லேருந்து ஒரு நாள் கூட போய்வா நான் இருந்ததே இல்லை. அதே மாதிரி வேலை செய்கிற பொடியிலும் வந்து ஒரு நாளுமே வந்து வேலை குறைவு லீவ் எடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததும் இல்லை. அந்த ஆர்வத்தில் உண்மைக்கே வந்து ஒரு டாசியான கடை. அதை விட மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் செய்கிற வேலையில் வந்து உண்மையாக இருக்கும். அப்போ நான் சின்ன ஒரு லைனிங் பீஸ் துணியாக இருந்தால் கூட அதில் வந்து உண்மையாக இருப்பேன். 1 மீட்டர் லைனிங் பட்டினா கட்டாயம் 1 மீட்டர் நான் சொல்லுவேன், 1.5 மீட்டர் பட்டினா கட்டாயம் 1.5 மீட்டர் நான் சொல்லுவேன். மற்ற கடையில் 250 ரூபா லைனிங் போகுது, 240 ரூபா லைனிங் போகுது. ஆனால் நான் 1 மீட்டர் 200 ரூபா அப்படிதான் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறேன். 1.5 மீட்டர் பட்டினா 250 ரூபா மட்டமாக எடுக்கிறான். அப்படி நான் எதுவாக இருந்தாலுமே வந்து உண்மையாக தான் செய்கிறேன். அதே மாதிரி லேசுகள் அதில் 2 வெரைட்டிலாம் போனவங்கெல்லாம் சிங்கள வேறெல்லாம் கொண்டு வந்தவங்கள இப்போ ரேட்டு எல்லாத்தையும் பார்த்தா சரியான விலை குறைவு. அப்போ பொதுவாக கடையில் வந்து எடுக்கல ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் இப்படி ஒரு சார் ப்ளவுஸு தைக்க 2.5 மீட்டர் லேசுனாலும் போயிடும். அப்போ 1 மீட்டர் 80 90 ரூபாண்டு வாக்கிக்கல அங்கே ஒரு 180 ரூபா கிட்ட வந்துடும் ஒரு 2.5 மீட்டர் லைனிங் லேஸ் எடுக்க. ஆனால் நான் எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டுச்சுன்னா லேஸுக்கான விலை வந்து 180 ரூபா தான் எடுக்கிறேன். அது நாங்களே வச்சு எல்லாம் கொடுக்குறோம், எங்கள் லேஸில் நாங்களே வச்சு கொடுக்குறதுக்கு 180 ரூபா தான் எடுக்கிறேன். அந்த அப்படி எல்லாருலேயுமே வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும், ஒரு போய் பிராடு இருக்கக்கூடாது, யார்ட்டையும் காசு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு வகையில் ஒரு உண்மையாக தொழில் செய்கிறபடியாக தான் மேலும் மேலும் வேலைகள் வந்து எனக்கு குவிஞ்சு கொண்டே இருக்குது. சொன்னால் நம்புறீங்களோ தெரியல, அந்த ப்ளவுஸ் எண்ணிக்கைன்னு சொன்னால் சொல்லி வேலை இல்லை. நான் நினைச்சது பொடிகளுக்கு நான் சொன்னான் இந்த முறை 8ஆம் மாதம் பாருங்க வேலை எப்படி குவிய போகுது, சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை கூட அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து அதிர்ச்சி அடையப்படுறாங்க. அதை விட பயப்படுவாங்க. என்னென்ன அதையும் செய்ய ரொம்ப அப்படின்னு சொல்லி சரியாக பயப்படுவாங்க. என்ன செய்கிறது, வேலைகளை ஒரு நாளும் திருப்பி விடக்கூடாது. யாராக இருந்தாலும் எப்படியான உடுப்பலை கொண்டு வந்தாலும் தைக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்துட்டுனா அவங்க வந்து இதுக்குள்ள வந்து 20-30 நினைக்கிறாங்க. நிறைய ப்ளவுஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எண்ணிக்கை ஆர்டர் வந்து பாருங்கள் ஒவ்வொன்றா இத்தனை ப்ளவுஸ் வந்திருக்குன்னு சொல்லி இந்த அவங்க உண்டு எல்லாமே வந்து வித்தியாசம் ப்ளவுஸ் துணியாக கொண்டு வந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9
10 10 11 12 13 14 14 2 இருக்கின்றது 16 17 18 19 20 21 21 இது லைனிங் 22 23 லைனிங் 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 முடிஞ்ச அன்னைக்கு அங்கே இன்னும் இருக்கு கையுள்ள இது 50 51 52 53 54 55 56 57 57 ஸோ இதெல்லாம் வந்து லைனிங்கு லைனிங்கு ஏற்கனவே வந்து 50-52 ப்ளவுஸு கிட்ட தைக்காமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஒருத்தவங்களுடைய ஆர்டர். அப்போ மறுபடியும் வந்து பார்த்துச்சுன்னா 57 ப்ளவுஸ் வந்து தைக்க கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து 30ஆம் தேதி தேவையா. இன்றைக்கு வந்து 19ஆம் தேதி 19ஆம் தேதி சாட்டர்டே 19, அப்போ நாளைக்கு 20, அப்போ 20ஆம் தேதி கொண்டு வந்து தந்துருக்காங்க. இன்றைக்குள்ள 10 நாளைக்கு இவ்வளோ ப்ளவுஸும் வந்து தைக்கிறது எங்களுக்கு சரியான ஈஸி. 10 நாளைக்கே தைச்சிடுவோம். ஆனால் வந்து பார்த்துச்சுன்னா இப்போ நான் வெட்டி வச்சிருக்க ப்ளவுஸ் சென்னையிலே வந்து உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ப்ளவுஸ் வந்து வெட்டி வச்சிருக்கேன். அதை விட இன்னும் வெட்ட கிடக்குது. அதை விட அந்த 50 ப்ளவுஸ் 25ஆம் தேதி கொடுக்க இருக்குது. அப்போ எல்லாத்தையும் வந்து எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லி அடுத்த கட்ட ஒரு டென்ஷன் மண்டேக்கில் வந்துட்டுது. ஆனால் என்ன செய்யறது, கொடுக்கணும். இரவு பகலாக வேலை செய்தாச்சும் கொடுக்கணும். ஆனால் இந்த வெடியல் வந்து இரவில் வேலை செய்தால் பகலில் வேலை செய்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தையல் வேலை தானே. சோர்ந்து நித்திரதங்கி நேற்றுலாம் மதியம் போனவங்க சாப்பிட்டு மதியம் ஒரு வேலைக்கு சாப்பிட்ற நேரம் 12 மணி அப்படி போனவங்க. ஆனால் வரைக்கும் 3-4 மணி ஆகிட்டு அந்த ஆகிறதுக்கு தாங்க நித்திரை கொண்டு தான் வந்தோம். ஆனால் நாங்கள் நித்திரை கொள்றதுக்கு நேரம் கிடைக்காது. நித்திரை உள்ள மனசும் வராது. எனக்கும் வந்து பார்த்துச்சா கண்ணெல்லாம் எரியும். ஒரு நாள் நித்திரை முடித்தாலும் கண்ணெல்லாம் எரிஞ்சு ஒரு வித்தியாசமாக உடம்பு மாறிடும். அப்படி இருக்க நாங்கள் என்ன செய்யறது, கடை நடத்துனாங்க. முதலாளி என்ற இதில் இருக்கைக்குள்ள கட்டாயம் கடையை பூட்டவும் மனசு வராது, வீட்டை போய் படுக்கவும் மனசு வராது. அந்த தூரத்தில் கடையின்ற சிந்தனையாகவே இருக்கும். அந்த வகையில் இவ்வளோ இதையும் கொண்டு வந்திருக்காங்க. படியில் வந்து பார்த்துன்னு சொன்னால் இரவு வேலையென்று செய்ய வைக்காமல் இப்படி வந்து ஒரு 12-1 மணி காலம் தைக்க வச்சா தான் அவங்க வந்து ஒரு 9-10 மணிக்கு கடைக்கு வந்தாலாச்சு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நீ வந்து பார்த்துன்னு சொன்னால் கடை வந்து அந்த நேரம் தான் கூட்டுறதுக்கான நிலைமையாக இருக்கும். அதாவது வந்து இப்போ அணுவாக்களும் கூடிய சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கும் போகணும் கொள்ளணும்னு ஆசை தான். ஆனால் என்ன செய்யறது, எல்லாத்தையும் யோசிக்கணும், போகிற சிலவங்களையும் யோசிக்கணும். அப்படி இருக்கையில் வேலையும் வந்து நல்லபடியாக சேர்ந்துருக்கு. அப்போ இரவு பகலாக இனி வேலையாக தான் இருக்கும். வீட்டையும் போக வேண்டிய நிலைமை இல்லை தானே. அப்போ தொடர்ச்சியாக வந்து வேலை செய்து கொண்டே இருப்போம். இப்போ வந்து வேலை வந்ததை வந்து கடையில் வேலை செய்கிற பொடிகள் எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும். உண்மைக்கு வந்து அவங்களும் வந்து ஒரு வித்தியாசம் சரியாக சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளுமே வேலையை வந்து திருப்பி அனுப்பினதும் இல்லை. அவங்களும் பொஸ்ஸாக உழைக்கணும் அப்படி இப்படி என்று கூட அவங்க நினைக்கிறீங்கள. வர்ற வேலையை ஒரு நாளும் விடக்கூடாது என்று சொன்னால் இப்போ தான் ஆரம்பித்த கடை. இப்போ நிறைய வேலைகள் இன்னும் பெறணுன்றதில் வந்து அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கூட. அந்த வகையில் உடனே வந்து நான் இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன்னா கடையில் வேலை செய்கிறபடிகளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்ல போன். ஸோ அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய சந்தோஷமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான், கடைக்குள்ளே இருக்கும்போது தான் நான் சரியான சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னு சொன்னால் வேலை வேலையில செய்து அதுலேருந்து வர்ற காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க அது வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. இன்னைக்கு வந்து சரியான சந்தோஷமாக இருப்பேன். வேலைகள் வரைக்குள்ள சரியான சந்தோஷமாக இருப்பேன். அப்படி வேலைகள் வரைக்க இன்னொருத்தவங்க வந்து கை கொடுத்து நல்ல மாதிரி எங்களை ஊக்குவிச்சாங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். கட்டாயம் நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காங்க. ஒரு நேரம் நான் தையலில் வந்து
திணியில்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேரை வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் டெய்லி விசுவாசிக்கிறேன். ஸோ இப்போ கூட வந்து பார்த்துட்டு சொன்னால் நாளை ஒரு தைய கடைக்கு தைக்கிறதுக்கு ஒரு படியின் தேவை. அப்போ ஒரு வீட்டை போய் இப்போ நான் கேட்க போன ஒரு படியில் நாங்கள் வேலை செய்ய கடையில் வந்து பழகினபடியான் இப்போ வேலை செய்த ஒரு கடையில் வேலை செய்தவன் அங்கே வந்து இப்போ வேலை குறைவு அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-4 மாதமாக வேலை இல்லை கடையிலன்னு சொல்லி மேசன் வேலைக்கு போகிறான், கல்யாணம் கட்டிட்டான். இப்போ நான் போய் அவரை வந்து கூப்பிட போனேன். என்னென்னு சொல்லி கூப்பிட போனேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் 3000 ரூபா வேலை தருவேன், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் 3000 ரூபா தருவேன், நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் காணுமென்று சொல்லி இப்போ நான் போய் கேட்க போன். ஸோ அது வந்து எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும். ஸோ மேசன் வேலை செய்யணும்னு சொன்னால் உண்மைக்குமே தெரியும் தானே, சரியான கஷ்டமாக இருக்கும். எல்லாம் படியன் சின்ன படியன். ஸோ நான் வேலை செய்யக்குள்ள போய் நான் கடையில் பலதரக்கு வந்து படியன் ஒரு கடையிலேயே அவன் வந்து பழைய கொண்டு வர கடையிலெல்லாம் போய் தைக்க போயிட்டான். இப்போ அந்த வகையில் இப்போ நான் அங்கே தான் போப்போன். ஸோ பட் அதெல்லாம் காணுமென்னு சொல்லி நினைக்கிறேன். போயிட்டு அங்கே போய் கேட்டுட்டு ஸோ வெட்டுறதுக்கு சந்தர்ப்பம் நேரங்கள் கிடைச்சா மறுபடியும் வந்து வெட்டுவேன். இல்லைன்னு சொன்னால் அப்படியே வீட்டை போய் கொஞ்சம் நேரம் படுத்தாதான் நான் நாளைக்கு வேலை செய்யலாம். படுக்கிறேன்ட்டு என்ன வீட்டை போனால் ஒரு கொஞ்சம் நேரம் கூட படுக்க இல்லாது. தம்பி அழுது கொண்டிருப்பான், அனுவும் தம்பியை பிடிங்கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் படுக்க விட மாட்டுது, அணுவே படுக்க விட மாட்டுது. அப்படி என்னன்னு சொல்கிறேன், அப்படியான ஒரு நிலைமையில போய் கொண்டிருக்குது. சரி, ஓகே. அப்போ நான் இதை வந்து கட்டி வச்சு போட்டு அப்படி வேலை செய்கிற படிகளுக்கு வந்து எடுத்து சொல்ல போன். ஸோ பெரிய சந்தோஷத்தோட இன்றைய நாள் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ மேலும் மேலும் சந்தோஷமான நாளுகளாகவே அமையணும். அப்படியான வேலைகள் நிறைய வரணும். ஸோ யார் இருக்கண்டு இல்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் சார் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு பார்சல் வேணுமென்றாலும் நான் தைச்சி போட்டு விடுவேன். அதாவது வந்து சாரி ப்ளவுஸாக இருந்தால் பார்சல் வேணுமென்றாலும் தைச்சி நான் போட்டு விடுவேன். கவுன்கள் எல்லாம் தைக்கிறத வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ குறை நிற்காதவங்க கவுன்களோட மிளக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காசு இல்லை. அதனால் நான் தைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நிப்பாட்டிட்டேன். சாரி ப்ளவுஸ் எவ்வளோவா இருந்தாலும் உங்களுக்கு எப்போ தேவையாக இருந்தாலும் தயங்காமல் கால் பண்ணுங்கள், தைச்சு பார்சல் போட்டு விடுவேன். நீங்கள் ஒரு கடை வச்சிருக்க ஆட்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயங்காமல் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்நேரமும் தச்சு தர காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்க போன். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.